பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி லைட் தான் இப்போ நிறைய வீட்டில் இருக்குது. இது வந்து கொஞ்ச நாள் வாங்கின உடனே ரிப்பேர் ஆகிட்டு, இல்லைனா ஒரு வருஷம் வாங்கினோம்னா ரிப்பேர் ஆகிட்டு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரிப்பேர் ஆகிட்டுன உடனே தூர போட்டுருவீங்க. இல்லைனா சிலவங்க வந்து இது ரிப்பேர் ஆகி வீட்டிலேயே நிறைய வந்து ஒதுக்கி ஒதுக்கி போட்டுருப்பீங்க. சிலவங்க ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொல்லி இரும்பு கடைங்களில் காயில கடைங்கள்லாம் போடுவீங்க. இதை நாம் எப்படி ஈஸியாக வந்து சுலபமாக வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி லைட்டு எல்லாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எல்இடி எமர்ஜென்சி லைட்டு, இந்த மாதிரி டைப்பு. இது கரண்ட் போச்சு அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீட்டில் வந்து. ஒருவேளை பழசு உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து சரி பண்ணிடுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து போகக்கூடியது வந்து இதோட பேட்ரி, அப்புறம் வந்து இதோட எல்இடி வந்து அதிகமாக வந்து போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி, இந்த ரெண்டு தான் மேஜராக வந்து போகக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம், இதில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எல்லா எமர்ஜென்சி லைட்லையும் பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதோட பேக் டோரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சார்ஜர் குத்தக்கூடிய ப்ளக் பாயிண்ட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி, இது வந்து போர்டு, இங்கே பார்த்தீங்கன்னா டார்ச்சுக்குள்ள எல்இடி, இது வந்து எமர்ஜென்சிக்குள்ள எல்இடி பேனல் பாருங்கள். இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ண வேண்டியது வந்து மேஜராக வந்து இதோட பேட்ரி தான். ஏன்னா முக்கால்வாசி எல்இடிக்கு வந்து இந்த பேட்ரி தான் அதிகமாக போகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி செக் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த பேட்ரி செக் பண்ணி அதில் வந்து ஓகே ஆகிட்டு பேட்ரி நல்லா தான் இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பல்பை செக் பண்ணணும். எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் அடுத்த வந்து இந்த போர்டில் வந்து இது வந்து பாலிஸ்டர் கெப்பாசிட்டர். இது பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் கெப்பாசிட்டர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, ஒரு பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் இருக்குது. இது வந்து இந்த வெடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது வெடிச்சிருக்குதா, இந்த ரெண்டு கெப்பாசிட்டியில் ஏதாவது ஒன்று வெடிச்சிருக்குதான்னு பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். எல்லா போர்ட்லேயும் வந்து போகக்கூடிய வந்து இந்த ரெசிஸ்டர் தான். இந்த ரெசிஸ்டர் R1ங்கிற ரெசிஸ்டர் தான் அடிக்கடி போகும். இது வந்து பிளாக் கலரில் கரிஞ்சு இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது நல்ல எரியலை, கரியாமல் அப்படி இருக்குது. அதனால் இதில் போர்டில் வந்து ப்ராப்ளம் இல்லை, கெப்பாசிட்டரும் வெடிக்கலை, மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருந்தே செக் பண்ணிடலாம். சுவிட்சு பார்க்கணும், அப்புறம் எல்இடி செக் பண்ணணும், அப்புறம் வந்து பேட்ரி. இதுக்கு நாம் மல்டிமீட்டர் வச்சு இதை வந்து செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேட்டரி செக் பண்ண வந்து சின்ன எல்இடி பல்ப் இருந்தாலும் அந்த பேட்டரி வந்து செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மல்டிமீட்டர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 200 250 ரூபாய்க்கெல்லாம் நல்லது இருக்குது, 180 ரூபா 200 ரூபாய்க்கெல்லாம் நல்லது இருக்குது. பார்த்து இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காண்டி ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து இது வந்து இல்லாமல் இருந்தாலும் ஒன்று கண்டிப்பாக வாங்கி வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் இனிமேல் வந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய எந்த பொருள் ரிப்பேர் ஆனாலும் உங்களுக்கு வந்து சுலபமாக வந்து செக் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதோட முதல்ல பேட்டரியை வந்து செக் பண்ணிடலாம். பேட்டரி செக் பண்ணுறதுக்காக இதை பார்த்தீங்கன்னா டிசி ஓடில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்ட்டில் வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டு டெர்மினலில் ரெட் வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். இங்கே பேட்டரியில் பார்க்கணும், இங்கே பாருங்கள் இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இப்போ இந்த ரெண்டுலேயும் வச்சு பாருங்கள் எவ்வளோ வேல்யூ வரும்னு பார்த்தா தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா 1.20 தான் அந்த பேட்டரியோட இது இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ், நீங்கள் சார்ஜ் போட்டு வச்ச பிறகு இந்த பேட்டரி செக் பண்ணிங்க அப்படின்னா 4 வோல்ட் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ரொம்ப நேரமாக சார்ஜ் போட்ட பிறகும் இது வந்து
1 வோல்ட் தான் இருக்குது. ஏன்னா இந்த பேட்டரி வந்து ப்ராப்ளம். இப்போ வந்து ஸ்லோவாக அந்த பேட்டரி மட்டும் மாற்றினாலே போதும், இது வந்து நீட்டாக ஒர்க் ஆயிரும். வாங்க எப்படி வந்து மாற்றலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேல்யூ ஒன்றுமே போட்டிருக்க மாட்டாங்க. இது வந்து லோக்கல் சைனா பேட்டரி. இது கூடவே வரக்கூடியது எமர்ஜென்சி கூட வரக்கூடியது வந்து மேக்ஸிமம் வந்து லோக்கல் பேட்டரி, அதாவது ரொம்ப குறைஞ்ச பேட்டரி தான் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இது வந்து 4 வோல்ட் 1 ஆம்பியர் பேட்டரி. இதுவுமே 4 வோல்ட் 1 ஆம்பியர் பேட்டரி தான். நான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இதில் வந்து இருக்கக்கூடியது இதுதான் பாருங்கள். இதில் வந்து லோக்கல் பேட்டரி இருக்குது, நல்ல கம்பெனி பேட்டரி இருக்குது. இது வந்து கம்பெனி பேட்டரி, இது ரொம்ப நாள் உழைக்கும். இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும், இதே மாதிரி கிடைக்கும். இது வந்து லோக்கல் பேட்டரி, அது வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம்லாம் ரொம்பவே நல்ல ஒர்க் ஆகும். லோக்கல் வாங்கினீங்க அப்படின்னா நான் ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே வந்து மறுபடியும் ரிப்பேர் ஆகும். இதுக்கு வந்து நல்ல கம்பெனி பேட்டரியே வாங்கி போடுங்க, அதுதான் வந்து இதுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பேட்டரி கலத்திட்டு இந்த பேட்டரி வந்து இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் நம்ம கலத்துக்கு முன்னாடி இதில் பாசிட்டிவ் ஒவ்வொரு லைனாக கலத்தி தான் இங்கே மாட்டுறேன். நான் உங்களுக்கு பாசிட்டிவ் மைனஸ் நெகட்டிவ் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதை சோல்டரிங் பண்ணி எடுத்து இதோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ், இதில் வந்து கனெக்ட் பண்ணிட போகிறேன். இப்போ நான் இதில் இருக்க பாசிட்டிவ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பாசிட்டிவ் எடுத்து இந்த பேட்டரியில் வந்து வைக்க போகிறேன். அப்புறம் நெகட்டிவ் எடுத்து அந்த நெகட்டிவ் பேட்டரியில் வந்து வைக்க போகிறேன். இப்போ நம்ம பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எடுத்த பேட்டரி அப்படி வச்சு இதில் வந்து கவரெல்லாம் க்ளோஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். பூட்டும்போது கவனமாக வந்து இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகும், இந்த பாடியில் பட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒயரெல்லாம் உள்ளே தள்ளி வச்சு நீங்கள் கவரை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நாம் ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி இது வந்து ஒர்க் ஆகுதா அந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை வந்து ஆன் பண்ணி பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் வந்து ஒர்க் ஆகுது. பாருங்கள், ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த லைட்டை வந்து இப்போ ஒர்க் ஆகுது. பாருங்கள், இந்த பேட்ரி தான் இதில் வந்து ப்ராப்ளமாக இருந்திருக்கு. இதுக்காக இவங்க ரொம்ப நாளாக ஒதுக்கி போட்டிருப்பாங்க போல். இப்போ நம்ம இதில் இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இதோட அடுத்த எமர்ஜென்சி லைட்டையும் இதே மாதிரி ஸ்க்ரூவெல்லாம் ஓப்பன் பண்ணி இதை உள்ளே பார்த்துலாம் என்ன இருக்குது அப்படின்னு. பாருங்கள், புது பேட்டரியில் வந்து வோல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 4.24 வருது. அதே இது ஒர்க்காக தான் நம்ம பழைய பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக சார்ஜ் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சார்ஜ் போட்ட பிறகும் இதில் வந்து எவ்வளோ வேல்யூ காணிக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 வோல்ட்டுக்கு கீழே தான் காமிக்குது. இப்படிப்பட்ட பேட்டரி வந்து ஒர்க் ஆகாது. இப்படி வோல்ட்டு காணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புது பேட்டரி மாற்றிடுங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து போர்டு, பேட்ரி, எல்இடி பல்ப் வந்து இது சுவிட்சு இவ்வளோ இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே இந்த பேட்ரி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்க போர்டில் இருக்க 2 ஸ்க்ரூவை வந்து கலத்திடுங்க.
இதில் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க கெப்பாசிட்டர் இருக்குது, 3 கெப்பாசிட்டர் இருக்குது, பாலிஷ் கெப்பாசிட்டர், இது நான் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் வந்து வெடிச்சிருந்து அப்படின்னா பார்த்துருங்க, இது வந்து 2ஆக வெடிச்சிருக்கும், இதில் வந்து பஞ்சு மாதிரி அப்படி வெளியே நிற்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் வந்து இந்த வேல்யூ இருக்கும் பாருங்க, இதுதான் இந்த வேல்யூ. ஒருவேளை இது வெடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வேல்யூவை பார்த்து அப்படி வாங்கிடுங்க. பாருங்க, இந்த கெப்பாசிட்டி வந்து வெடிச்சிருந்தா அப்படின்னா பார்த்தா தெரியும், இதில் வந்து பஞ்சு மாதிரி அப்படி நிற்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வேல்யூ ஒவ்வொரு கெப்பாசிட்டியும் ஒரு வேல்யூ இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 25 வோல்ட்டு 10 UF இருக்குது. இதே வேல்யூ உள்ள கெப்பாசிட்டி வந்து வாங்கி வச்சுருங்க. இது கலத்துக்கு முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா இது மைனஸை வந்து மார்க் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா போர்ட்லேயே தெரியுது பாருங்கள், ரவுண்டு போட்டு இந்த சைடில் ஒயிட் கலர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மைனஸு. இதை பார்த்தீங்கன்னா புதுசு வாங்கி இந்த இடத்துல வந்து வச்சு இது சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த போர்டில் வந்து ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் நாம் இதோட பேட்ரி வந்து இப்போ வந்து செக் பண்ணிடலாம். இதுக்காக நான் வந்து மல்டிமீட்டர் வச்சுருக்கேன். பாருங்கள், இதோட பேட்ரி வந்து இப்போ செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து 1.94 வோல்ட் தான் இருக்குது. இது வந்து ஒரு அரை மணி நேரம் சார்ஜ், 1 மணி நேரம் சார்ஜ் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. அப்போ சார்ஜ் இல்லைன்னா இதோட கம்மியாக இருக்கும். இது நம்மளுக்கு தேவையான வந்து 4 வோல்ட்டு தேவைப்படுது. இது வந்து அந்தளவுக்கு இல்லை. இது வந்து பேட்ரி ப்ராப்ளம். இதுக்கும் வந்து பேட்ரி மாற்றினாலே போதும். வாங்க, இது பேட்ரி மாற்றி ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். பாருங்கள், இது கனெக்ட் பண்ண உடனே இது வந்து லைட் எரிஞ்சிருச்சு. பாருங்கள், இது வந்து ஆனில் இருந்துருக்குது. ஓகே, நம்ம இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மாற்றியாச்சு, பேட்டரி வந்து மாற்றியாச்சு, டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி எமர்ஜென்சி எமர்ஜென்சி லைட் இருந்து அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பேட்டரி தான் போயிருக்கும், அதுதான் போகும். அந்த பேட்டரி வந்து நல்ல குவாலிட்டியான பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சைனா பேட்டரி. இதெல்லாம் ரொம்பலாம் குவாலிட்டியாக இருக்குது. ஏற்கனவே அந்த எமர்ஜென்சிக்குள்ளே இருந்தது. சைனா பேட்டரி வந்து விலை குறைவாக கிடைக்கும். ஆனால் வந்து மேக்ஸிமம் இது வந்து வாங்காதுங்க. நல்ல குவாலிட்டியாக வாங்கி போடுங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வந்து இந்த எமர்ஜென்சி லைட் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா வீடியோக்கு மேலே இருக்க ஃபாலோங்க பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்படியே யூடியூப்பில் வந்து கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.